ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம விதவிதமாக பண்ணுவோம். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளானதுங்க, பட் சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோட, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சப்பாத்தியோட கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லா. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக ஜம்மனு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே உருளைக்கிழங்க நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு மொத்தமாக எல்லாமே இதே மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சுங்க. ஸோ உருளைக்கிழங்கு இங்கே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம உருளைக்கிழங்கு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான இரும்பு கடாய் வச்சாச்சு. இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இரும்பு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே 2 வரமிளகா, அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துருவோம். நல்லா புரட்டி விட்டுருவோம். இந்த தாளிப்போடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு வரணும். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஈவனாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா இது ஃப்ரை ஆக விடணும். மினிமம் ஒரு 7-8 நிமிஷம்னாலும் நல்லா ஃப்ரை ஆகணும். இடையில நல்லா இப்படி புரட்டி விட்டு நல்லா வறுத்து விடணும். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விடணும். ஸோ அந்த ரவுண்ட் பீசஸ் எல்லாமே நல்லா அதுலேயே நல்லா குக் ஆகி லைட்டாக அந்த சுற்றிடும் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கிறேன். நல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஃபைனல் டச்சாக அந்த வெங்காயம் சேர்த்து கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து எடுக்கும்போது வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக வதங்கி இருக்கும். அந்த உருளைக்கிழங்கும் நல்லா வறுபட்டுருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக நான் இங்கே சேர்க்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டோம். ஸோ அதுவே சரியாக இருக்கும். ஆல்ரெடி 2 மிளகா கிள்ளி போட்டு தான் வறுத்துருக்குறோம். இப்போ அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக கலந்து வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பர்டிகுலர்லி அந்த ரவுண்ட் ஸ்லைசஸ் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. மீல்ஸோட, வெரைட்டி ரைஸஸோடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.